திருபுவனம் இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இறந்த அஜித் குமார் வழக்குல ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருந்ததுன்னா இந்த சக்தீஷ்குமார் அந்த பணியாளர் கழிவறையில எடுத்த வீடியோ தான் இந்த வழக்கையே ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போச்சு. இந்நிலையில சக்தீஷ்குமார் காலையில நான் சென்னை டிஐஜிக்கு மெயில் அனுப்பினேன், எனக்கு பாதுகாப்பு வேணும், நிறைய த்ரெட்டிங் வருதுன்னு மெயில் அனுப்பியிருந்தாரு. பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அதை மையப்படுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பும் கொடுத்திருந்தாரு. எனக்கு பயமா இருக்கு, வெளியே போக நிறைய த்ரெட்டிங் வருது. அது மட்டும் இல்லாம அந்த காவலாளர் ராஜா என்ற அவர் பேரை மென்ஷன் பண்ணியே பாதுகாப்பு வேணும்னு மெயில் அனுப்பியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்றம் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு அளித்து 2 நாட்களாயும் பாதுகாப்பு வழங்காமல் இருந்தது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில இந்நிலையில அவருக்கு பாதுகாப்பு வழங்க தென்மண்டல ஐஜி பிரேம் சிங் அவரின் ஆணைக்கு இணங்க ராமநாதபுரம் எஸ்பியா இருக்க சந்தீஷ் அவர் தான் பொறுப்பு எஸ்பியா இருக்காரு. ஏன்னா ராமநாதபுரம் எஸ்பியா இருந்த ஆசிஸ் ராவத் இந்த வழக்கு தரமா காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பப்பட்டது காரணமாக எஸ்பி சந்தீஷ் இந்த ஆணையை பிறப்பித்திருக்காரு. அந்த ஆணையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 24 மணி நேரமும் சக்தீஸ்வரன் வீட்டிற்கு துப்பாக்கி வேண்டிய காவலர்கள் பாதுகாப்பு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல சுழற்சி முறையில அவங்க 12 ஷிஃப்ட் கணக்குல சுழற்சி முறையில பாதுகாப்பு இருப்பாங்க. சக்தீஸ்வரன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.